எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால் அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஃபெய்த். நீங்களும் நானும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் பாருங்க, நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு உண்மையா இருக்கலாம், அந்த விசுவாசத்தில் உண்மையா இருக்கலாம். அது அதுல உண்மையா இருக்கும் போதுதான் என்னையும் உங்களையும் கர்த்தர் வேற ஒரு பரிமாணத்திற்கு நேராக நடத்துவார். கர்த்தர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தில் உண்மையாய், கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பில் உண்மையாய் நாம இருக்கணும். முடிவு நமக்கு எப்போதும் நன்மையான முடிவுகளை கொடுக்கும் என்பதை நாம் மறக்க கூடாது. அது இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நான் சொல்லல, இமைக்கான காரியங்களை குறித்து மாத்திரம் சொல்லல, மறுமைக்கான காரியத்தை குறித்து நான் சேர்த்து சொல்றேன். நமக்கு நடக்கும் சில காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக கொண்டு போகலாம். நடக்கும் சில காரியங்கள் நம்மை கேள்விகளுக்கு கேட்க வைக்கலாம். நடக்கும் சில காரியங்கள் நம்மை மனம் தளர்ந்து போக வைக்கலாம். சொல்லமா, விசுவாசத்தை விட்டுற வேணாம். வச்ச விசுவாசத்துக்கு நம்ம உண்மையா இருக்கலாம். அந்த விசுவாசத்தில் உண்மையா இருக்கலாம். விசுவாசத்தில் உண்மையா இருப்போம். விசுவாசத்தை விட்டுட வேண்டாம். விசுவாசத்தில் இருந்து மாறிவிட வேண்டாம். விசுவாசத்தை ஒழித்து விட வேண்டாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு திரியிறோம். எதுக்கு நான் அர்ப்பணிச்சேன்னு தெரியல, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, எதுக்கு இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன்னு தெரியல, எதுக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு தெரியல. சொல்லமா, விசுவாசத்துக்கு உண்மையா இருங்க. ஏன்னா நீங்க வச்ச விசுவாசம் இந்த உலகத்தின் மீது அல்ல, உண்மையான தேவன் மீது, உண்மையாய் உங்களை என்னை அழைத்த தேவன் மீது. எது நடக்கட்டும், வீட்டில் எது நடக்கட்டும், குடும்பத்தில் எது நடக்கட்டும், வியாபாரத்தில் எது நடக்கட்டும், பிஸ்னஸ்ல எது நடக்கட்டும், படிப்புல, விசுவாசத்தில் மாத்திரம் நீங்க உண்மையா இருக்கிறத விட்டுடாதீங்க. ஹல்லேலூயா. எபிரேயர்ல சொல்றாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை, எபிரேயர் 10:23 சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருப்போம். அதுல உண்மையா இருப்போம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, அதுல உண்மையா இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:27 சொல்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அழைச்சிட்டாரா, அப்படியே செய்வார். விசுவாசத்துல உண்மையா இருந்துருங்க, அழைப்புல உண்மையா இருந்துருங்க, அவர் அப்படியே செஞ்சிருவார். நீ பாட்டு பாடணும், துரத்தி வந்து ஊழியத்தை தராராம். நான் எத்தனை தடவை விலகி போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி என்னை துரத்தி வந்து சரி பண்ணி என்னை ஊழியத்தை கொண்டு வரார். திருப்பம் ஊழியத்துக்கு நேராக கொண்டு போறாரு. யோனா வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போறாரு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், அவங்க தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு போய் நான் ஊழியம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஆனாலும் மீனின் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் தங்கி வெளியில கரையை காக்கிய வச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்து, போப்பா போப்பா, ஒரே ஒரு நாள் உனக்கு கொடுத்த நிழல் கொடுத்த அந்த மரத்துக்கே நீ அனுதாபம் காட்டுறியே, இத்தனை நாள் என் பிள்ளைகளை நான் காத்து, இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்க நான் காத்து இருக்கிறேனே, என் மனசு எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும். போ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எப்படி என்ன அழைப்பை எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நேராக என்னை உங்களை நடத்துவார். ஸோ அதனால விசுவாசத்தை விட்டுற வேண்டாம், அழைப்பை விட்டுட வேண்டாம். எது நடக்குது, கேள்வி வருது, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு பண கஷ்டம், ஏன் இவ்வளவு பொருளாதார கஷ்டம், ஏன் இவ்வளவு குறைவு, ஏன் லாஸு, ஏன் இழப்பு, ஏன் கையில் எதுவுமே இல்லை, என் கூட யாரும் இல்லை, ஏன் தனிமையான சூழ்நிலை, கேள்விகள் வரும். ஒன்று சொல்லாமா, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இதை சொல்லிடுவோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சொல்லுவோமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, எனக்கு இன்னைக்கு புரியாது, ஆனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உங்களுக்கு அப்போ புரிய வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே எனக்கு உங்களுக்கு அதையும் செய்வார். என்னையும் உங்களையும் உந்தி தள்ளுறது அழைப்பாக தான் இருக்கணும் இல்லைப்பா. நான் அதை போய் சேரணும். அதனால இங்கே எவ்வளோ விழுந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அழைப்பு முன்னாடி இருக்கு. எனக்கு முடிவு என்னன்னு தெரியும். இங்கே என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்ன இருக்கோ எது இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, சகலமும் நன்மைக்கு எதுவாக எனக்கு நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அழைச்சவர் உண்மையில அப்படியே செய்வார். நான் அங்கே போயிடுவேன், போய் சேர்ந்துருவேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த இழப்பும், எந்த பிரச்சனையும், எந்த சோதனையும், எந்த வேதனையும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யார் எனக்கு எதிராய் நின்றாலும் சார்பாய் இருந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால் நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா என் டெஸ்டினி எனக்கு தெரியும். என்னை கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. என் முடிவு எனக்கு தெரியும். என்னை கொண்டு போய் சேர்த்துருவாரு. சொல்லுவோமா, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28 அதான் சொல்றாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை அறிஞ்சிருக்கலாம். ஒரு கதை வாசிச்சேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா சகலமும் நன்மைக்கு. கவனிங்க, சீனா தேசத்துல ஒரு கிராமத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்வு ஆதாரத்துக்கான ஒரே ஒரு வழி ஒரு குதிரை. அந்த குதிரை தான் அவங்கள நடத்தி அவங்க வாழ்க்கை ஆதாரமாக நடத்திக்கிட்டு இருக்கணும் அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கு. அந்த குதிரை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டம். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க குடும்பமே நடக்கணும். ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அந்த குதிரை திடீர்னு காணாம போயிடுச்சு, மாயமாயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட அவங்க நண்பர்கள்லாம் வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, அதான் இந்த குசலம் விசாரிக்க வருவாங்கல்ல, என்ன ஆச்சு, ஐயோ போயிடுச்சா, இது தானே வேலை போயிடுச்சா, இது லாஸ் ஆயிடுச்சா, சரி தேர்த்திக்குங்க, எதனா சரி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொன்னாராம், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அந்த சூழ்நிலையில் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்தது வியாபாரம் என்னன்னு தெரியல, அடுத்தது நான் அதை வச்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல, அடுத்ததுக்கான ஆதாரம் எனக்கு என்னன்னு தெரியல, முட்டுக்கட்டையில் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை சொல்றாரு, அவருக்கு தெரியும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. போயிட்டாரு. அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, கேட்டு அந்த வார்த்தை கேட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குதிரை, ஓடி போன குதிரை ஒரு கூட்டத்தோடு வந்துச்சான் வீட்டுக்கு, குடும்பத்தோடு வந்துச்சான். நண்பர்கள் திருப்பும் வந்து இந்த மாதிரி, பரவாயில்ல நீ சொன்னது நடந்துச்சு, நம்ம பாரு ஒன்று போச்சு, ஆனால் அந்த குதிரை போய் காட்டில் போய் இவ்வளோத்தையும் கொண்டு வந்துச்சு, ஒரு குடும்பமாக வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தை சொல்றாராம், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. கதை இங்கே முடியல, இன்னும் இருக்குது கதை, போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு குதிரை என்ன பண்ணிச்சா, கொண்டு வந்த குதிரையில ஒரு குதிரை அவனுடைய ஒரு பையனுடைய காலை எட்டி உதைச்சி காலே வராத மாதிரி பண்ணிட்டு ஆயிடுச்சான். என்னவா, ஒரு வாலிபனுடைய காலை உதைச்சி கால் எழுந்து கால் முறிஞ்சு போய் நடக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, சொந்தக்காரெல்லாம் வராங்க, பா சாரிப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இது சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கு. கேட்டவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், யோ இதுல என்னையா நன்மை கண்ட நீ போயா அப்படின்னு சொல்லி எரிச்சல் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் ஆகும்ல. ஆனா இவருக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கு. நமக்கு இப்ப கேட்கும் போது கூட நம்மளுக்கு தெரியும், இதுல என்னப்பா நன்மை, கால் உடஞ்சு போச்சு, இதுல என்ன நன்மை நம்மளுக்கு தெரியும். கொஞ்ச நாள் சீனா தேசத்துல ஒரு அறிவிப்பு வருதான், எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் ரொம்ப குரூஷியல் டைமு, இராணுவத்தில் நீங்க கண்டிப்பா வந்தே வரணும், இது ஆப்ஷன் இல்லை, இது கட்டாயம். எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாரும் வரணும். இங்க வந்து பார்த்துருக்காங்க, இவர் கால் உடைஞ்சிருக்கு, அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள், ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் போர் முடியுது,
யுத்தம் முடியுது. போனவங்களில் சிலருடைய பிணங்களே கிடைக்கல. சிலர் வந்தவங்க எல்லாருமே வெறும் பிணங்களாக தான் வந்தாங்களாம். அப்ப இவர் சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கு. கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுங்க? சில சமயத்தில் இந்த கேள்வி நமக்கு வரும், இதுல என்னப்பா நன்மை? சில சமயத்தில் நமக்கு பதில் கிடைக்கும், சில சமயத்தில் எனக்கு உங்களுக்கும் பதில் கிடைக்காது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் யாருக்கெல்லாம் அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஏன் இது எழுந்து நிற்கல? ஏன் இது செயல்படலை? ஏன் இது முடிஞ்சிடுச்சு? நான் சொல்லட்டுமா? அழைப்பில் உண்மையாக இருந்துருங்க, விசுவாசத்தில் உண்மையாக இருந்துருங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். விசுவாசத்தை மாத்திரம் விட்டுட வேண்டாம். எத்தனை தோல்விகள் வந்தாலும் உண்மையாக இருப்பதை விட்டுட வேண்டாம். எத்தனை இழப்புகள் வந்தாலும் உண்மையாக இருக்கிறதை விட்டுட வேண்டாம். எத்தனை போராட்டங்கள், அவமானங்கள், இழப்புகள், எதிர்ப்புகள், விரோதங்கள், எதிர்ப்புகள், எதிரிகள், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் உண்மையாய் இருப்பதை விட்டுட வேண்டாம். சொல்லமா, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். உண்மையாய் இருப்பதை மாத்திரம் விட்டுட வேண்டாம். சொல்லமா, நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இன்னொரு வார்த்தையை சொல்லலாம், ஆரம்பம் அற்பம்தான், முடிவு சம்பூர்ணமாய் மாறும், சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு 8:7 அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இது பில்தாத் யோபுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு. யோபுக்கு ரொம்ப துக்கமான நேரத்தில் அவருடைய நண்பன் அவரை சந்திக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். அவர்கிட்ட போய் இந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாம் போயிடுச்சு, என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் சொல்லட்டுமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். இதை மறந்துட வேண்டாம். விசுவாசத்தில் உண்மையாக இருப்போம், அழைத்த அழைப்பில் உண்மையாக இருப்போம், அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் உண்மையாக இருந்தார். 75 வயசு ஆரானை விட்டு போகும்போது காத்து 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 காத்துன்னு 100 வயசுல அவருக்கு ஒரு ஈசாக்க கொடுத்தாரு. கொடுத்த ஈசாக்க திரும்ப ஆண்டவர் கேட்கிறாரு. கவனிக்கிறீங்களா? கொடுத்த ஈசாக்க ஆண்டவர் கேட்கிறாரு. சொல்லமா, விசுவாசத்தில் உண்மைதான் இருந்தார். அவன் அதிகாலமே எழுந்து புறப்பட்டு போய், இங்கேயும் புறப்பட்டு போறாரு, அங்கேயும் சொன்ன உடனே, உன் ஒரே குமாரன், உன் நேச குமாரன், நீ நேசிக்கிற குமாரன் எனக்கு நீ கொடு. காலையில் எழுந்து கிளம்பிட்டாரு. காலையில் கிளம்பி அங்க போறாரு. போகும்போதெல்லாம் கேட்கிறாரு யோசேப்பு, ஈசாக்கு, அண்ணா கத்தர் பார்த்துக்குவார்ப்பா. வேதனையோட சொல்லிட்டு இருப்பாரு. கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுள் தான் கேட்டாரு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அழைத்தவர் சரியா நடத்துவார். நான் விசுவாசத்துல உண்மையா, அழைப்புல உண்மையா இருந்த போதும். கொடுத்தவர் அவர் கேட்டார்னா நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடணும். போறாரு, பலியிட பார்க்கிறாரு, பலிபீடத்தை அரேஞ்ச் பண்றாரு, கட்டைகளை எடுத்து வைக்கிறாரு, தன் மகனை எடுத்து படுக்க வைக்கிறாரு, கழுத்தை வெட்டுற மாதிரி போறாரு. ஆபிரகாமே, உன் குமாரன் மேல் கையை போடாத. ஆபிரகாமே, உன் குமாரன் மேல் கையை போடாத. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். திரும்ப இதே வசனத்தை நினைவுற்றார். என்ன? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பேரமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஏன் சொல்லுங்க? விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாய் அவர் இருந்தார். நிறைய வசனம் இருக்கு. அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தினால அந்த விசுவாச வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து பாருங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றார். நிறைய பேருக்கு ஆபிரகாம முன்னிட்டு சொல்றார், அவருடைய பிள்ளையாச்சே, நீ உனக்கு நான் தருவேன், உனக்கு அற்புதம் செய்வேன். சொல்லமா, முதல் அழைப்பில் உண்மையா இருக்கலாம். faithful in your call. சொல்லமா, faithful in your call and faithful
in your faith.